தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மிருத்திகா பிருந்தாவனம், குமரி மந்த்ராலயம், கன்னியாகுமரி மாவட்டம், இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள ஒரு அழகிய நகரம். வரலாற்று பண்பாட்டு சின்னங்கள் ஒருங்கே அமையப்பெற்றிருக்கும் இந்த இடம் கடற்கரைக்காகவும் தமிழின் பெயரை உலகறியச் செய்த திருவள்ளுவரின் புகழை பறைசாற்றும் திருவுருவச் சிலைக்காகவும் சுற்றுலா பயணிகளால் பெரிதும் விரும்பப்படுகிறது. நாகர்கோயிலிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மிருத்திகா பிருந்தாவனம், குமரி மந்த்ராலயம் என்று அழைக்கப்படுகிறது. புறவழிச்சாலையில் பயணிப்பவர்கள் வானமளாவிடும் கோபுரம், வா என்று அழைத்திடும் மந்த்ராலயம், இந்த ஆலயத்தை பார்க்காமல் செல்ல முடியாது. மிக பிரம்மாண்டமாக வெண்மை நிறத்தில் ஆலயமும் மஞ்சள் நிறத்தில் கோபுரமும் கண்கவரும் வண்ணத்தில் அமைந்துள்ளன. மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆலயத்தை பிரதி எடுத்தது போல் அப்படியே அதே அமைப்பில் கட்டப்பட்ட திருக்கோயில். ஆலய நுழைவாயில் முன்பே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் புடைப்புச் சிற்பமும் அருகே சங்கு சக்கரமும் அமைந்துள்ளது. உள்ளே நுழைந்ததும் உட்கோபுரத்தின் மேல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார். அவருக்கு இருபுறமும் ஸ்ரீ கணபதி, மகாலட்சுமி காட்சி தருகின்றனர். குமரி மந்த்ராலயம் என்ற பெயர் பலகையின் முன்பாக நதிக்கரையில் தாமரை மலர்மேல் ஸ்ரீ கிருஷ்ணனை முகத்தோடு அணைத்தவாறு காட்சி தருகிறார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். வெள்ளை யானைகள் இருபுறமும் அமைந்திருக்க படிகளின் வழியே உள்ளே சென்றால் மிக அழகான பெரிய மண்டபம். அதன் நடுவே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனம் என்ற பெயர் பலகையுடன் நடுவே மூலஸ்தானத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அருள் புரிகிறார். குமரி மந்த்ராலயம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அற்புத காட்சி. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவனோடு அமர்ந்திருக்கும் மந்த்ராலயம் கோபுரமும், குமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள குமரி மந்த்ராலய கோபுரமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படியாக அமைந்துள்ள கோயில்.
குமரி மந்திராலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனம் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி, இதற்கு நடுவிலே வடக்கு நோக்கி நின்று பிருந்தாவனத்தை தரிசனம் செய்யும் பொழுது குமரி மந்திராலயம் குருராஜரின் ஆசியும் ஒரு சேர கிடைக்கப் பெறும். ராகவேந்திரர் தனக்கென்று இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதை தன் பக்தர்கள் மூலமாக நிறைவேற்றிக் கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். 2011 வருட வாக்கில் நாகர்கோவிலில் பக்தர்கள் சேர்ந்து ஒரு ராகவேந்திரர் கோயில் அமைய வேண்டும் என்று சாதாரணமாக பேசிக் கொண்டனர். வடிவேசுவரத்தில் ஒரு அன்பர் ராகவேந்திரர் அறக்கட்டளை ஒன்றை தொடங்கினார். அந்த அறக்கட்டளையின் கூட்டம் நடைபெற்றது. அதில் வேறு ஒரு தலைப்பில் பேச வந்த மணிகண்டன் என்பவர் தன்னை அறியாமல் பின்வருமாறு பேசினார். நாஞ்சில் கோடியில் கோடி ரூபாயில் ஒரு பிருந்தாவனம் அமைவது உறுதி என்று சொல்லி தன் பேச்சை முடித்தார். அங்கு இருப்பவர்களுக்கு இது வியப்பை ஏற்படுத்தியது. இருந்தும் இது பகவான் பேசச் சொல்லி இவர் பேசுவதாக எடுத்துக் கொண்டனர். சரியாக 6 மாதம் சென்றபின் இந்த ஆலயம் அமைந்துள்ள இந்த இடத்தை ஒரு பக்தர் தானமாக தந்து உதவினார். 63 சென்ட் நிலம், அதன் மதிப்பும் 1 கோடி ரூபாய் ஆகும். ரயில்வே பாதைக்கு அருகே ஊரின் கோடியில் நாகர்கோவிலை நாஞ்சில் நகரம் என்று அழைப்பது உண்டு. இப்போது நாஞ்சில் கோடியில் கோடி ரூபாய் மதிப்பில் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்திவிட்டார் ராகவேந்திர சுவாமிகள் மணிகண்டனின் அந்த வார்த்தையால். அதோடு ஸ்டூடியோ ஒன்றை நடத்தி வரும் சகோதரர்கள் இந்த இடத்தை தர சம்மதம் தெரிவித்ததும் ராகவேந்திரர் பால் பல கீர்த்தனைகள் பாடிவரும் பக்தர் ஒருவர் கனவில் இதே இடத்தையே கண்டதாகவும் அவர் சொல்ல, இப்படி தனக்கு என்று ஒரு இடத்தை மிருத்திகா பிருந்தாவனத்தை ஏற்படுத்திக் கொண்டார் பகவான் ஸ்ரீ ராகவேந்திரர். வயல் வெளிகளாக இருந்தது இந்த இடம். அப்போது பாதை இல்லை. பூமி பூஜை நடந்தேறியது. ஏதோ வேலைகள் வேகமாக நடைபெறவில்லை. சற்று சுணக்கமும் இடைஞ்சல்களும் ஏற்பட்டன. அன்பர்கள் தங்களுக்குள் பேசி ஒரு முடிவுக்கு வந்தனர். இந்த இடத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சிலையை நிறுவ வேண்டும். அவர் கண் பார்வையில் வேலைகள் நடைபெற வேண்டும். அப்போதுதான் இது தடையின்றி நடக்கும் என்று ஒருமனதாக தீர்மானித்தனர். அதன்படி ஒரு ராகவேந்திர சுவாமி திருவுருவத்தை தற்போது அன்னதான கூடம் அமைந்துள்ள இடத்தில் அமைத்தனர் சிலாரூபத்தில். அவருக்கு நித்தியபடி வழிபாடுகள் நடத்தி வேலைகளை தொடர்ந்தனர். ஆலயம் கம்பீரமாக எழுப்பப்பட்டு 2019 கும்பாபிஷேகம் நடந்தது. ஆந்திர மாநிலத்தில் மூலஸ்தானமாகிய ராகவேந்திர ஜீவ பிருந்தாவனத்தைச் சேர்ந்த பீடாதிபதிகள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அங்கிருந்து சுவாமிகள் கொண்டு வந்த மிருத்திகை இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மிருத்திகை என்றால் துளசி. 700 வருடங்கள் நான் ஜீவனோடு இருப்பேன் என்று ராகவேந்திரர் சொல்லிய வாக்கின்படி இப்படி மிருத்திகா பிருந்தாவனம் அமைக்கப்படுவது வழக்கம். கும்பாபிஷேகத்தை நடத்தியதும் சுவாமிகளின் விருப்பமாகவே அமைந்தது. ராகவேந்திர சுவாமிகளின் குல தெய்வமாக இருப்பவர் திருப்பதி வேங்கடவர். குமரி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டிய விவேகானந்தபுரம் எனும் இடத்தில் திருப்பதி தேவஸ்தானத்தால் உருவாக்கப்பட்ட பெருமாள் கோயில் உள்ளது. இதன் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின் இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்தேறியது. இது திட்டமிட்டு நடக்கவில்லை. வேறு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அதில் நடத்த முடியாமல் இந்த திருநாள் அமைந்தது சுவாமிகளின் விருப்பப்படியே என்பதை இந்த ஆலயத்தை நிர்வகிப்பவர்கள் மிகவும் வியந்து சொல்லுகிறார்கள்.
பகவான் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். சங்ககர்ணன் என்ற தேவன் நாள்தோறும் பிரம்மதேவருக்கு மலர்கள் பறித்துச் செல்ல பூலோகம் வருவது வழக்கம். அப்படி வரும் நாளில் அந்த மலர்களின் அழகில் லயித்து இந்த பூவுலகில் பிறக்க வேண்டும் என்று தன் மனதில் நினைத்தார். இதையறிந்த பிரம்மதேவர் அவரை பூவுலகில் அரக்கர் வேந்தன் இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதனாய் பிறக்கும் வரம் அளித்தார். அடுத்த பிறவியில் பாக்லீகனாக பிறந்தார். மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டாலும் ஒரு நல்ல ஹரிபக்தராக விளங்கினார். இவர் போரில் பீமனின் கையால் உயிர் துறந்தார். தன் அடுத்த பிறவியில் வியாசராஜராய் பிறந்து மத்வரின் தத்துவத்தை வழிபட்டார். அப்பிறவியில் தாம் செய்த தொண்டினால் திருப்தி அடையாமல் மீண்டும் குரு ராகவேந்திரராக அவதரித்தார். கலியுகத்தில் திம்மண்ண பட்டர் மற்றும் திருமதி கோபிகாம்பாள் என்ற தம்பதிகளுக்கு பெருமாள் வெங்கடாச்சலபதியின் அருளால் மூன்றாவதாக ஒரு பிள்ளை தமிழ்நாட்டில் சிதம்பரத்தை அடுத்த புவனகிரியில் பிறந்தது. அந்த குழந்தைக்கு வேங்கடநாதன் என்று பெயரிட்டனர். நல்ல அறிவாற்றலுடன் இருந்த அந்த குழந்தை தந்தையின் மறைவுக்கு பிறகு அண்ணனிடம் வளர்ந்தது. அடிப்படை கல்வியை மதுரையில் பயின்று பின் வயது வந்தபின் திருமணமும் நடந்தது. திருமணத்திற்கு பின் கும்பகோணத்தில் குடியேறினர். அங்கு அவர் ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரிடம் துவைத வேதாந்தத்தையும் இலக்கியத்தையும் பயின்றார். மிகச்சிறந்த வீணை வித்வானாக விளங்கினார். குழந்தைகளுக்கு சமஸ்கிருதத்தையும் வேதத்தையும் தட்சணையின்றி கற்றுக் கொடுத்தவர். பல அறிஞர்களை வாதத்தால் வென்றவர். மிகவும் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்தபோதும் இறைவன் மீது இருந்த பக்தியை விடாது பிடித்துக் கொண்டவர். வேங்கடநாதரின் குருவான சுவாமிகள் தனக்கடுத்து மத்வ மடத்திற்கு பீடாதிபதியாக ஒரு நல்ல வாரிசை தேடிக்கொண்டிருந்தார். தனக்குப் பின் வேங்கடநாதரே மடத்தின் பீடாதிபதியாக அமர வேண்டும் என்று கனவு கண்டார். மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்றும் பொருட்டு குருநாதரின் கட்டளையை ஏற்க முடியாமல் இருந்து பின்பு கலைவாணியின் அருளால் தனது முடிவை மாற்றிக்கொண்டார் வேங்கடநாதர். ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தராக பொறுப்பேற்றார். பீடத்தை ஏற்ற பிறகு பல்வேறு யாத்திரைகளை மேற்கொண்டார். சென்ற இடமெல்லாம் ஸ்ரீமத் ஆச்சாரியரின் சித்தாந்தத்தை பரப்புதல், மாணவர்களுக்கு சாஸ்திரங்களை போதித்தல் ஆகிய பணிகளை செய்து வந்தார். தன் பக்தர்களின் குறைகளையும் உடல் ஊனங்களையும் குணமடையச் செய்து அருளினார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கும்பகோணத்தில் தங்கியிருந்தபோது 3 ஜோதிடர்கள் அவரை தரிசிக்க வந்தனர். தரிசனம் முடிந்தபின் அங்கேயே தயங்கி நின்றனர். இதையறிந்த சுவாமிகள் என்ன வேண்டும் என்று கேட்டார். நாங்கள் ஜோதிடம் சொல்பவர்கள். இங்கே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை எங்களுடைய பாக்கியமாக நினைப்போம் என்றனர். சுவாமிகள் அவர்களிடம், உங்களிடம் ஒரு ஜாதகம் தருகிறேன். நீங்கள் அந்த ஜாதகத்துக்கு உரியவரின் ஆயுட்காலம் என்ன என்பதை கணித்துச் சொல்லுங்கள் என்றார். பொதுவாக ஜோதிடர்கள் ஆயுளை கணிப்பதில்லை. ஆனால் சுவாமிகளின் உத்தரவு என்பதால் அவர்களால் மறுக்கவும் முடியவில்லை. முடிந்தவரை சொல்கிறோம் என்று கூறினார்கள். நான் ஜாதகத்தை 3 பேரிடமும் கொடுக்கச் சொல்கிறேன். கணித்து பார்த்துவிட்டு சொல்லுங்கள். அதற்கு பிறகு என்னுடைய முடிவை கூறுகிறேன் என்றார். 3 தனித்தனியாக ஜாதகத்தை கணித்தனர். 3 கணிப்பும் வேறு வேறாக இருந்தது. ஜாதகரின் ஆயுட்காலம் 100 ஆண்டுகள் என்றார் ஒருவர். 300 ஆண்டுகள் என்றார் அடுத்தவர். இல்லை இல்லை, 700 ஆண்டுகள் என்பதே சரி என்றார் 3ஆமவர். உங்களுடைய கணிப்பை முழு கவனத்துடன் தானே செய்தீர்கள் என்று கேட்டார் சுவாமிகள். உங்களை சோதித்துப் பார்ப்பதற்காகவே இப்படி கேட்டேன். உங்கள் தன்னம்பிக்கையை மெச்சுகிறேன். நீங்கள் 3 கணித்த கணிப்பு சரிதான் என்றார் சுவாமிகள். ஜோதிடர்கள் தயங்கியபடி, தங்களிடம் ஒரு விளக்கம் பெற விரும்புகிறோம். தனித்தன்மை வாய்ந்த இந்த ஜாதகத்துக்கு உரியவர் யார் என்று கேட்டனர். அதற்கு சுவாமிகள் சிரித்தபடி, அது என் ஜாதகம்தான் என்றார்.
மேலும் நீங்கள் 3 பேரும் கணித்தது சரிதான் என்பதை விளக்குகிறேன். நான் சரீரத்துடன் இருக்கும் காலத்தை 100 ஆண்டுகள் என்று கணித்திருக்கிறார் ஒருவர். எனது கிரந்த நூல்கள் பிரகாசமடைந்து பரவும் காலத்தை 300 ஆண்டுகள் என்று கணித்திருக்கிறார் இரண்டாமவர். நான் 700 ஆண்டுகள் பிருந்தாவன வாசத்தின் மூலம் என் பக்தர்களை காப்பாற்றுவேன் என்பதைத்தான் மூன்றாமவர் விளக்குகிறார். ஆக மூவருடைய கணிப்பும் சரிதான் என்று கூறி மூவருக்கும் பிரசாதம் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சித்தி அடைந்த இடம் பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது. அதை வேறு வார்த்தைகளைக் கொண்டு சொல்லுவதில்லை. இன்னும் ஜீவனோடு பிருந்தாவனத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் மிருத்திகா பிருந்தாவனம் என்ற பெயரிலேயே குமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயமும் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்று ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. ஸ்ரீ தேசிக விநாயகர் காட்சி தருகிறார். கலைவாணி சரஸ்வதி தேவி சன்னதி அமைந்துள்ளது. ராகவேந்திரருக்கு எதிரே ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார். திருமணத் தடை, கல்வி, உத்தியோகம், புத்திரபாகியம், வியாபாரம் என அனைத்தும் இந்த ஆலயத்தில் வேண்டிக்கொள்ள தடையின்றி நிறைவேறுகிறது என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை. குமரி மாவட்டத்திற்கு வருகை தருபவர்கள், வெளிமாநிலத்தவர்கள் என அனைவரும் இந்த ஆலயத்தை வந்து வழிபட்டுச் செல்கின்றனர். ஆலயத்தில் பணிபுரிபவர்கள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பாக நடந்து கொள்கிறார்கள். ஆலயம் மிகச்சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. சென்று வழிபட வேண்டிய ஆலயங்களுள் இதுவும் ஒன்று. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஆலய தரிசனம் காண்போம். குமரி மிருத்திகா பிருந்தாவனத்தில் அருள் புரியும் ஸ்ரீ ராகவேந்திரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.